இந்த கருப்பனின் உத்தரவை நீ எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே. நீ விரும்பிய முடிவை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் இந்த கருப்பன் உனக்காகவே உன்னை தேடி வந்து கொடுக்கும் போது அதை வேண்டாம் என்றும் நீ நிராகரித்து விடாதே. என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான காலத்தையும் நேரமும் தடைப்பட்டு கொண்டே போகிறதோ என்று நீ யோசித்து சில பல நல்ல விஷயங்களை இங்கு செய்து கொள்ள முடியாமல் போய்கொண்டே இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றது. அத்தனையும் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கும் போது நீ யாருக்காக எதை பற்றி இங்கு சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய்? மனதில் இருக்கின்ற பயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ உனக்கான செயலை செய்து கொண்டிரு. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும்தான் அவரது குழந்தைகள் உலகம் என்று அங்கு நம்பிக்கொண்டு இருப்பார்கள். அப்படித்தான் என் பிள்ளையை நீயும் எனக்கு. உன்னை விட எனக்கு வேறு எதுவும் பெரியது ஒன்றுமே கிடையாது. நான் உன்னை கையேந்தி விட்டேனோ என்று எண்ணி விட வேண்டாம். சில பல சூழ்நிலைகளை புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் தான் இந்த சூழ்நிலைகளை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. உன் வாழ்க்கையின் நிலையும் இங்கு மாறத்தான் போகிறது. நீ என்னிடம் எதை கண்ணீர் வடித்து கொண்டு முடியவே முடியாது அப்பனே கருப்பனே என்று கேட்டுக்கொண்டாயோ அந்த விஷயத்தை உனக்கு நல்லதொரு வாய்ப்பாக மாற்றி தருவதற்குத்தானே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ என் முன் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து விட்டாலே போதும். அதற்கான காரணத்தை நான் உன்னிடம் கேட்கப் போவதில்லை. உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் இங்கு உணர வைத்து கொண்டு உனக்கான நல்ல செயலை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரோடு உன் கஷ்டங்களின் கரைக்கப் போகும் நேரத்திற்கும் காலத்திற்கும் இப்பொழுது வந்து விட்டேன். இனி உன் தீய எண்ணத்தை ஓடோடு விரட்டப் போகிறேன். எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டழிக்கப் போகிறேன். இனி இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ கலங்குவதற்கு அவசியமே இல்லை. சற்றும் எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பேரதிசயத்தோடு உனக்கு நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனம் அருந்தவே வேண்டாம். முன்னேறவே மாட்டாய் என்று சொன்னவர்கள் மத்தியில் உன் வைராக்கியத்தை நான் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லத்தான் போகிறேன். நீ விரும்பிய முடிவை இந்த ஆணின் மூலம் பெறத்தான் போகிறாய். உதவி செய்ய யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி எதற்குமே கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தை நடத்தி தருவதற்காக இந்த கருப்பனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எது உன் கையில் வந்து சேரும் என்று நீ நினைத்தாயோ அதை உனக்காக தருவதற்கு இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை பற்றியுமே யோசித்து கொள்ள வேண்டாம். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். உனக்காக யாருமே இல்லை என்று எண்ணுவதை விட உனக்கான முடிவை பெறுவதற்கு நீ இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதை விட அந்த போராட்டத்தை முடித்து வைப்பதற்கும் அந்த முடிவை நல்லதொரு முடிவாக தருவதற்கும் என் அப்பன் கருப்பன் எனக்காக வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே நீ மனதில் நம்பிக்கையோடு இருந்து கொள். ஒரு தருணத்தில் சில பேர் உன்னை தட்டி கழித்து சென்று இருப்பார்கள். உன்னை தாண்டி விட்டு சென்று இருப்பார்கள். ஆனால் இந்த அப்பன் மட்டும் உன்னை கைப்பிடித்ததாகத்தான் இருக்கப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. ஒன்றன் பின் ஒன்றாக கஷ்டங்களும் சூழ்நிலைகளும் மட்டுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த துயரத்தை கடந்துதான் ஆக வேண்டியதிருக்கின்றது. உன் விதியின் பிடியிலிருந்தும் கருமாவின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கொள்வதற்குத்தானே இந்த கருப்பனை தேடி வந்து இருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்க்கை இழந்து விட்டேன் என்று சொல்வதை விட இழந்ததையெல்லாம் தாண்டி என் அப்பன் எனக்காக செய்ய இருக்கும் நல்லதை நான் அனுபவிக்கத்தான் போகிறேன். மகிழ்ச்சிக்கான நேரமும் காலமும் இங்கு வந்து விட்டது. நிச்சயமாக என் மனதில் நினைத்ததை நான் நடத்தி காட்டத்தான்
தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றான் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நீ இங்கு கலங்குவதற்கு அவசியமே இருக்காது. இனி சற்றும் நேரம்தான். எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பேரதிசயத்தோடு உனக்கு நடத்தி வைக்கத்தான் போகிறேன். என் பிள்ளையே, உன் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்து நான் பரவசப்பட்டு அமைதி கொள்கிறேனோ என்று எண்ணம் கொள்ள வேண்டாம். உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரோடு உன் அத்தனை கேள்விகளுக்கும் விடை கொடுத்து நான் நேரடியாகவே களத்தில் இறங்கு உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் நான் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இனி நீ சற்றும் எதிர்பாராத அதிசயத்தையும் வெற்றியும் தருவதற்காக இந்த அப்பனே உனக்காக உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ சிறகடித்து பறக்கச் செய்வதற்கு நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். என் பிள்ளையே, உன் மனக்கவலைகளை எல்லாம் விட்டுவிடு. உன்னை அறிந்த எனக்கு உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் இந்த கருப்பன் இருக்கின்றேன் என்ற நினைப்பில்தானே நீ என்னை தேடி வந்து இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசித்து கொண்டிருக்காதே. எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நீ வேண்டிய எல்லா வேண்டுதல்களையும் பெற்றுக்கொண்டு நான் அமைதி காக்கின்றேனோ என்று எண்ணம் கொள்ள வேண்டாம். சற்றும் எதிர்பாராத தருணம் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு வெற்றியின் நேரத்தையும் காலத்தையும் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றது. தேவையான நேரத்தில் சரியான தருணத்தோடு சரியான காரணத்தோடு இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் மனம் கலங்கவே வேண்டாம். நடக்க இருக்கும் விஷயத்தை நான் உனக்கு நல்லதொரு காலத்தில் தான் நடத்தி தருவதற்காக வந்திருக்கின்றேன். இனியும் உன் மனம் வருந்துவதற்கு இங்கு என்னாக போகிக் கொண்டு இருக்கின்றது? எல்லாவற்றையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை. இதோ உனக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். இனி சில சமயம் நமக்கு பிடித்தது கூட வெறுக்கின்ற அளவுக்கு வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அத்தனையும் நான் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த கருப்பன் நடத்தி காட்டிக் கொண்டு இருக்கின்றேன். உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கு தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். உன் மனம் வருத்தமடையாதே. சரியான வாய்ப்பை எண்ணித்தானே நீ காத்து கொண்டும் ஏங்கி தவித்து கொண்டும் இருக்கின்றாய். அந்த வாய்ப்பு உன்னை தேடி வந்து விட்டது. இனி தொட்டதெல்லாம் தொடங்கப் போகும் நல்ல நேரமும் காலமும் உன்னை தேடி வந்து விட்டது. உன்னை தைரியமாக வழிநடத்துவதற்கு இந்த கருப்பனே உனக்கு முன்பாக சென்று உன் வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு இருக்கும் போது உன் அன்புக்கும் பக்திக்கும் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன் வெற்றியின் விடியலை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன் உழைப்பின் மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து நீ செயல்படுத்தி கொண்டே இரு. உன் செயலுக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் தொடங்கி வைத்து விட்ட பிறகு தானே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக யாருமில்லை என்று எண்ணிக்கொள்கிறாய்? உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் நிரந்தரமாக்குவதற்கும் நீ வேண்டிய முடிவை உனக்கென்று தருவதற்கும் அதுவே உனக்கேற்ற சூழ்நிலையை தருவதற்காகவும் வந்திருக்கின்றேன். உனக்கான ஒன்றை சந்தோஷமடைய செய்யும் தருணத்திற்கு வந்திருக்கும் போது எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அத்துணையும் அகற்றிவிட்டு உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றாய். ஆனால் அதற்கேற்ற பலன் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே அப்பனே என்று நினைக்கின்றாய். இதோ உன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் உன் முயற்சிக்கேற்ற பலனையும் நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது வேண்டாம் என்று மட்டும் சொல்லி கொண்டு இருக்காதே. உன் மீது நம்பிக்கை இருப்பதனால்தானே உனக்கு இந்த பொறுப்பையும் கடமையும் உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? என் தங்கமே, உனக்கு வேண்டியது உன் கையில் வந்து தானாகவே சேரப்போகும் நேர காலம் வந்து விட்டது. அந்த முடிவு நல்லதாகத்தான் உனக்கு வந்து சேரும். நல்ல முடிவை தருவதற்காக நல்ல நேரத்தில் இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ யாரை பற்றியும் எதற்காகவும் மனதில் வைத்து கொள்ளாதே. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வெற்றி பெற முடியவில்லையோ என்று எண்ணுவதை விட எந்த நொடியிலும் என்னப்பன் எனக்காக மாற்றத்தை கொண்டு வருவான். அதற்குள் நான் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருந்து மட்டும் பின்வாங்காமல் உன் முயற்சி நிலைக்கை முன்னோக்கி சென்று கொண்டே இரு. நடக்க இருக்கும் நல்லதை நான் உனக்கு நல்லதாக செய்து கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்ற?
மனம் இறங்கி வந்து விட்டேன். இந்த அப்பனானவன் இனி உனக்கு தொடங்க போகும் ஒவ்வொரு விஷயம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்த காரியம் இங்கு வெற்றியோடு தான் நடக்கும். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.